இன்று விக்கிரக பிரதிஷ்டை செய்ய இருக்கின்ற அயோத்தி ராமர் கோவில், அதனுடைய கட்டுமானங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது அது உலக அதிசயங்களில் ஒன்றாகத்தான் இருக்கும் என்பது பின்னாலே நிரூபணமாகும் என்று நான் நினைக்கிறேன். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், சோழர்கள் காலம், பல்லவர்கள் காலம், குப்தர்கள் காலம் என்று பல்வேறு காலகட்டங்களிலே இந்தியாவிலே பல பெரிய கோயில்கள் கட்டப்பட்டது. அந்த கட்டுமானங்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை இன்னும் தந்து கொண்டிருக்கிறது. 1000 ஆண்டுகள் ஆனாலும் அவை இன்னும் அப்படியே இருக்கிறது. அந்த கட்டுமான சாஸ்திரம், ஆர்கிடெக்சர், அதை இந்தியா இப்பொழுது 2000-3000 ஆண்டுகளுக்கு பின்னாலே இப்போது விஞ்ஞானத்திலே அதை பயன்படுத்தி இந்த ராமர் கோயிலை கட்டியிருக்கிறது என்ற செய்தி நமக்கு இப்போது வந்திருக்கிறது. சரையு நதிக்கரையிலே கோவில் அமைந்திருக்கிறது. அந்த சரையு நதிக்கரையினுடைய அரிப்பு காரணமாக எதிர்காலத்திலே கோயிலுக்கு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக 15 மீட்டர் ஆழம் தோண்டி 47 அடுக்குகள், லேயர்களிலே மண் பரப்பி அதை வலுப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நதியினாலே கோயிலுக்கு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. எதிர்காலத்திலே பூகம்பத்தினுடைய காரணமாக கோயில் பாதிக்கப்படக்கூடாது. அதை ராஜராஜ சோழன் பண்டைய காலங்களிலேயும் அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது நரேந்திர மோடி அவர்கள் அதே விஷயங்களை பின்பற்றி இந்த கோயிலுக்கும் அந்த ஆபத்துக்கள் வரக்கூடாது என்பதற்காக நிலநடுக்கத்தாலே, பூகம்பத்தாலே எந்த விதமான பாதிப்பும் வந்து கூடாது என்பதற்காக எப்படி 50 மடங்கு அதிகமாக பூகம்பம் வந்தால் கூட அந்த அதிர்வுகளை தாங்குகின்ற சக்தியை, அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்தது ரூர்கேலாவில் உள்ள சென்ட்ரல் ரிசர்ச் பில்டிங் இன்ஸ்டிடியூட். அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க கற்களாலேயே கட்டப்பட்டிருக்கிறது, சிமெண்ட் இல்லாமல். இது பழைய கால கட்டிடக்கலையினுடைய சான்று. இதற்கு உதவியது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ராக் மெக்கானிக்ஸ். அது உதவியதன் காரணமாக கோவில் முழுவதும் கருங்கல்லாலேயே கட்டப்பட்டிருக்கிறது. சில கோயில்களே இன்றும் உலக அதிசயமாக, தமிழ்நாட்டிலே கூட அந்த கோவில்களுடைய பெயர்கள் என்னாலே இப்போது உடனடியாக சொல்ல முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாளன்று சூரியனுடைய ஒளி மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இறைவனுடைய நெற்றியிலே படும் என்று சொல்லுவார்கள். அந்த விஷயங்களை பயன்படுத்தி ராமநவமி அன்று மட்டும் ராமனுடைய நெற்றியிலே 25 மில்லிமீட்டருக்கு அப்படியே திருமண், வைணவர்கள் அணிகின்ற திருமண், ஒற்றை என்று சொல்வார்கள், காவியிலே அணிவார்கள். அந்த ஒற்றை என்ற திருமண் அந்த சூரிய ஒளியாலேயே 25 மில்லிமீட்டருக்கு ராமனுடைய நெற்றியிலே திருமண் மாதிரி படுகின்ற அளவிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ராமநவமி அன்று எவ்வளவு பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. இதை ஒருவர் இருவர் உருவாக்கவில்லை. இந்தியாவுடைய மிக முக்கியமான இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோபிசிக்ஸ், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், சிபிஆர்ஐ சென்ட்ரல் பில்டிங் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட், ஐசியுஐ, எல்என்டி, டாடா, இவைகளெல்லாம் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நான் முதலிலே சொன்னேன், சரையு நதிக்கரையிலே 15 மீட்டருக்கு ஆழம் தோண்டி அதையெல்லாம் செய்து அந்த 47 லேயர் மண்ணை பரப்பி அதை வலுப்படுத்தியது நாம். யார்? தமிழன். யார்? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை. மிகப்பெரிய பெருமையை நாம் கற்றவர்களாக காலரை தூக்கி கொண்டு, தலையை நிமிர்த்து கொண்டு பெருமிதம் கொள்ளலாம். இப்படி பல்வேறு விஷயங்களிலே ராமர் கோவிலானது பாதுகாக்கப்பட்டு வலுவாக இருப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பல 100-1000 கிராமங்களிலிருந்து 4 கோடி செங்கல், ராம் ஷிலாஸ் என்று சொல்லி பூஜை செய்வதற்காக அன்றைக்கு முலாயம் சிங் யாதவ் எதிர்ப்பு தெரிவதற்கு பின்னாலே பல்வேறு காலகட்டங்களிலே விஸ்வ இந்து பரிஷத்து போன்ற அமைப்புகள் எல்லாம் பெரிய கேம்பெயின் நடத்தி 4 கோடி செங்கல் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மக்களுடைய ஈடுபாடுகளை பாருங்கள். அயோத்தியில் இருக்கிறது. இந்த கோவில் கட்டுவதற்காக பலர் பலவிதமான தியாகங்களை புரிந்திருக்கிறார்கள். 76 போர்களுக்கு மேலே நடந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான மன்னர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 490 ஆண்டுகள் நாம் இதற்காக பாடுபட்டு இருக்கிறோம். அதற்கு பின்னாலேயே இப்போது கூட ஒரு மூதாட்டி, 85 வயது மூதாட்டி, கோயில் கட்டுகின்ற வரை ஒரு 30-35 ஆண்டுகளாக மௌன உரம் இருந்திருக்கிறார், பேசாமல். ஒரு கிராமமே தலைப்பாகை அடியாமல் இருந்திருக்கிறது. இந்த கோவிலுக்காக வாதாடிய மூத்த பழம்பெரும்
வழக்கறிஞர் பராசரன் அவர்கள் காலில் செருப்படியாமல் ராமன் மீது பக்தி கொண்டு கோர்ட்டுக்கு சென்று வாதாடி இருக்கிறார். இவையெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பெருமை. இந்த கோயில் மனித உணர்வுகளின் சங்கமம். இந்த கோவில் சிறந்த ஆன்மாக்களின் உயிரிழல். இந்த கோவில் இந்து சமுதாயத்தின் ஒரு ஒருங்கிணைப்பு, கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்து ஃபோர்ஸ். விஞ்ஞானத்தினுடைய உயிர் துடிப்பு, கட்டிடக்கலையினுடைய மறுபிறப்பு, இப்படி பல்வேறு முகங்களினுடைய முதல் நிலையாக இது இருப்பதன் காரணமாக இந்த அயோத்தி ராமர் கோவில் நிச்சயமாக உலகப்பெரும் அதிசயம்.